ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான டோனட் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஓவனில் வைக்க போகிறது கிடையாது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கப்பு, அதாவது ரொம்ப சூடாக இருந்துடக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த சூட்டில் நம்ம ஈஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு, 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா நொர பொங்க வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்தாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே பிசைஞ்சு விட்டுடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடணும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்ட் பட்டர் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா பஃப்னு எழும்பி வரும். நல்லா திரட்டியாச்சு பாருங்கள். இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சி. கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். நான் ரொம்ப ஈஸ்ட் சேர்க்கல, 1 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்தேன். நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா ரொம்ப உப்பி வந்துடும். நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை கொஞ்சமாக மாவு டெஸ்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க உருண்டையை. இப்போ நீட்டாக உருட்டி விட்டுடலாம். ரொம்ப மெலிசாக உருட்டிடக்கூடாது, கொஞ்சம் தடிப்பாக ஊட்டிக்குங்க. அப்போ தான் டோனட் நல்லா புசு புசுன்னு நல்லா மெத்துன்னு வரும், எல்லாம் சப்ப சப்பையாக இருக்கும். இப்போ ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய மூடி ஒரு சின்ன மூடி எடுத்திருக்கேன். இப்போ சின்ன மூடியை வச்சு நடுவில் கட் பண்ணிக்கலாம். நம்ம இது ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ஷேப்பாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ போட்ட உடனே மேலே எழும்பி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் கலர் ஆனதும் எடுத்துடணும். இது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை பவுடர் தான் நான் பெரட்டுறேன். ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை பவுடரை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.